இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மெழுகு சீரகம் 1/2 ஸ்பூனு, 5 மிளகா, காஞ்ச மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 5 எடுத்துருக்கோம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் மசாலா, மீன் குழம்புக்கு போடுற மசாலா அரைக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் சொல்லியிருக்க அதே ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் மீன் குழம்புக்கு மசாலா. இதுதான் டேஸ்ட் கொடுக்க போகுது. உங்கள் மீன் குழம்பை நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் நஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, அதுவும் நஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க. மீன் என்ன மீன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் சீலா மீன் எடுத்துருக்கோம். மாங்காய், நல்ல புளிப்பான மாங்காய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அந்த மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக ஒரு வதக்கி நீங்கள் இந்த மசாலாவை மிக்சியில் நல்லா பொடிசாக அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதெல்லாம் வச்சு ஒரு சட்டி வைக்கிறோம். நல்லெண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே காயட்டும். எண்ணெய் காஞ்சப்பறம் தான் நம்ம தாளிப்பு போட முடியும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கி உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு வருது. உங்களுக்கு தெரியுதா? அந்த ஊற்றின எண்ணெய் அந்த ஒயிட்டாக நொற மாதிரி தள்ளியிருக்கு பாருங்கள். நல்லெண்ணெய் விட்டதுனால அப்படி வருது. இதுதான் எண்ணெய் காஞ்சிட்டு வருதுன்ற பதம். இப்போது தாளிப்பு பொருட்களை ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். கடுகு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சூண்டு, சோம்பு கொஞ்சூண்டு, வெந்தயம் கொஞ்சூண்டு, ரொம்ப வேணாம், ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலாலெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சூண்டு பெருங்காயம். இப்போ இதெல்லாம் ஒன்றா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், கடுகெல்லாம் வெடிக்குது, ஜீரகம்லாம் வெடிக்குது. அந்த பெருங்காயம் எண்ணெயில் கலந்து நல்ல ஒரு வாசம் வரும். வடகம், தாளிப்பு வடகம், அதுவும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டப்புறமும் இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அடுத்த இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை, அப்புறம் அந்த நச்சு வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கி நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, பாருங்கள், தக்காளி, அரைச்ச தக்காளி ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தொக்கு கன்சிஸ்டன்சியில் வருது. மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. அந்த ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா அது மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஆட் பண்ணணும். சாதாரணமாக நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணுறது அது நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா
ஃப்ரை பண்ணணும். இதுலேயும் ஒரு பச்சை வாசனை வரும் உங்களுக்கு, மிளகாவோட வாசனை, மஞ்சளோட வாசனை. ஒரு 2 நிமிஷம் மூடி திறந்து எடுத்திங்கன்னா அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா இந்த மாதிரி திக்காக ஒரு பேஸ்ட்டில் வரும். சைட்லலாம் எண்ணெய் விட்டுருக்கும். அப்போ இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சது, எலுமிச்சை பழம் சைஸில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை இந்த மசாலா கிரேவியில் விடணும். இப்போது உப்பு போட்டுக்கிறாங்க, 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இங்கே சைடில் நாங்கள் எறா செஞ்சு வச்சுருக்கோம், எறா தொக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. எறா தொக்கு, கீரை, ஒயிட் ரைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். முருங்கைக்கீரை பொரியல், எறா தொக்கு. இப்போ மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கோம். இப்போ மீன் நல்லா கழுவி ஒரு ஓரமாக வச்சுக்கணும் நீங்கள் அதை. இப்போ இது நல்லா கொதி வரணுங்க, கதன்னு கொதிக்கணும். உங்களுக்கு தெரியும் சட்டியில் எப்படி கொதிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும். இப்போ உப்பு பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்போ காரமோ என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீன்லாம் போடும்போது உப்பு பற்றாமல் போயிடும். ஸோ உப்பு காரம் ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இருந்தால் தான் மீன் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சலசலன்னு கொதிக்குது பாருங்கள், மழை சாரல் மாதிரி கொதிக்குது பாருங்கள். ஓரளவுக்கு திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வெட்டி வச்சுருக்க மாங்காய் துண்டு அப்புறம் கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த மசாலா நாங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லி, அந்த மசாலாவில் ஒரு 3 ஸ்பூனு. இது தாங்க உங்களுக்கு அந்த குழம்புல ஒரு திக்னஸ் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் மசாலா போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த குழம்போட அந்த திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் மீன், சீலா மீன், அதை ஆட் பண்ணிடுறோம். இப்போது ரொம்ப கிளறக்கூடாது, அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிடணும், ஸ்லோவில் வச்சிடணும். இப்போ திறந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெய் அதெல்லாம் எப்படி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். மீனில் இருக்க எண்ணெய் எல்லாமே ஒன்றா சட்டி உள்ளே வெந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோடு